வெளிநாட்டில் கைதான முக்கிய புள்ளி. யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவன் மீது மிலேச்சத்தனமான பகிடிவதை. அனுர அரசின் அதிரடி செயற்பாடு. சிஐடியில் முன்னிலையான முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர். இன்று நள்ளிரவு முதல் பால் தேநீரின் விலையில் மாற்றம். நாளை பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. விரைவில் ஆட்சியை கைப்பற்றுவோம். நாமல் அம்பாந்தோட்டையில் சூளுரை. எரிபொருள் விலையில் ஏற்பட உள்ள புதிய மாற்றம் வெளியான தகவல். முதற் தடவையாக டென்மீன்களை ஏற்றுமதி செய்த இலங்கை. இராணுவத்தினருக்கு ஆதரவாக கொழும்பில் வெடித்த போராட்டம். இலங்கை இராணுவத்தினருக்கு ஆதரவான பொதுமக்கள் போராட்டம் ஒன்று இன்று மாலை கொழும்பில் நடைபெறவுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இதனை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ராணுவ தளபதிகள் 3 உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக பிரித்தானியாவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட பயண தடைக்கு எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகையில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் அருகில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரான் எலஸ் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது கொழும்பு குற்றப்பிரிவில் பணியாற்றிய ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் இறந்தமை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை முன்னிலையாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய முன்னாள் அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினர். வழக்கு தொடர்பான விவரங்கள் முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக அந்த அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டினார். டிசம்பர் 31, 2023 அன்று மாத்தறை வேலுகமவின் பெலேனா பகுதியில் உள்ள W15 ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழந்திருந்தார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள் சீஸ் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்க உள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் விலைகள் அதிகரிக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேநீர் தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாயால் அதிகரிக்கப்படும். இது தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சீஸ் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களின் விலையும் ரூபாய் 10 உயர்த்தப்படும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் வீழ்ச்சியடைந்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மாதாந்த எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த விலை திருத்தம் இன்று நள்ளிரவு மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்களில் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நாட்டில் எரிபொருள் விலை குறையக்கூடும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில் இன்று நள்ளிரவு மாதாந்த எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை கடந்த மாதம் அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள மிலேச்சத்தனமான பகிடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவனுக்கு பாதுகாப்பளிக்குமாறும் பகிடிவதைக்கு எதிராக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ள கோரிய பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவரின் தந்தைக்கு இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 27ஆம் தேதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்ல விடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்குள் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வைத்து மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள்
முறைப்பாடு செய்தவரின் மகனை ஹெல்மெட்டால் தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பனடோல் பருகிய பின்னர் தனியார் விடுதியிலிருந்து துரத்திவிட்ட பின்னர் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உடலளவிலும் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கோரியுள்ள தந்தை காவல்துறையில் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி சூளுரைத்துள்ளார். அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம். 2018 ஆண்டு உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதை போன்று இம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திகளுக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோம். ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு ஒப்படைப்பார்கள். தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது. இருப்பினும் அந்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை. கிராமிய பொருளாதாரம் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். விவசாயம் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுத்த புதிய திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தற்போது அழைப்பு விடுக்கும் ஆளுங்கட்சியினர் தான் கடந்த காலங்களில் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். இந்த அரசு 6 மாத கால பதவியை நிறைவு செய்துள்ளது. இருப்பினும் அவ்விதமான புதிய திட்டங்களும் இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நோன்பு பெருநாளையொட்டி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் நாளைய ஏப்ரல் 1 தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாளுக்காக திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை 1 தேதியும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தென்னிலங்கையின் முக்கிய பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களில் ஒருவரான டொரம்பு அமில ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2019 ஆண்டு மாத்தறை டொரம்பு பிரதேசத்தில் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தமை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவருக்கு எதிராக நிலுவையில் உள்ளன. குறித்த வழக்குகளில் இருந்து நீதிமன்றத்தினூடாக பிணையில் வெளிவந்த டொரம்பு அமில எனப்படும் ரத்நாயக அமில சம்பத் ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டும் ரகசியமாக தப்பி சென்றிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ரஷ்ய அதிகாரிகள் அது குறித்து இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட டென் மீன்கள் முதல் தடவையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகவின் மேற்பார்வையில் மதுரங்குளியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட டென் மீன்கள் இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அதன்படி இந்த டென் மீன்கள் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டென் மீன்கள் வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதற் தடவையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நாளாந்த டின்மீன் நுகர்வு 3 லட்சம் எனவும் ஒரு நாளைக்கு 5 லட்சம் டின்மீன்களை உற்பத்தி செய்யும் திறன் இருப்பதாகவும் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். அதன்படி 2025 ஆண்டுக்குள் டின்மீன் ஏற்றுமதி மூலம் $8 மில்லியன் நாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் தற்பொழுது 21 டின்மீன் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே மேலும் தெரிவித்துள்ளார்.